ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காயை வச்சு ஒரு பொரியல் மாதிரி செய்யலாம், கூட்டு மாதிரி இருக்கும். அது பாருங்க, முருங்கைக்காய் இந்த சைஸ்க்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது அவ்வளோவுமே ஒரே ஒரு முருங்கைக்காய் தான், 2.5 முழம் இருந்தது ஒரு முருங்கைக்காய். சரி, அதை வெட்டி வச்சுட்டு இல்லாட்டி வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். அவ்வளோ பெரிய முருங்கைக்காய், அவ்வளோ நல்லா சதைப்பிடிப்பாகவும் இருக்குது, முத்தவும் இல்லை, நல்லாவும் இருக்குது. இதை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். ரொம்ப நீட்டமாக தான் நல்லா இருக்கு, குட்டையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அது தேவையான பொருட்கள்லாம் ஒன்றா எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு சீரகம் போட்டு தான் இந்த முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம். அது சீரக மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மிளகு மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகு இதில் சேர்த்திக்கலாம். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தை இது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்ச பிறகு நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்றா போடும்போது நான் காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தேங்காய், ஜீரகம், மிளகு இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடயே இப்போ நம்ம இந்த ஒரு பச்சை மிளகா நம்ம இது சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு 2 உடச்சி சேர்த்திக்கோங்க. பெரிய பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. இதுலேயே வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை பூரா சேர்த்திட்டு நான் கொத்தமல்லி தழை இருக்குது, அந்த கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலாவில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு நுணுக்கி வச்சுருக்க இந்த தூளையும் இதோட நம்ம சேர்த்திக்குவோம். இந்த ஜீரக மசாலா போட்டு நம்ம இந்த மாதிரியே உருளைக்கிழங்கு நம்ம செய்யலாம். செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை போட்டு இதை ஒரு சுற்றிட்டு அந்த தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு கடாய், சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் காஞ்சி வரட்டும். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லா மசாலையும் இப்போ இதோடு சேர்த்திக்குவோம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இன்னும் என்னென்ன பொருள் என்னென்ன சேர்த்துணுமோ எல்லாம், ஜீரகம், மிளகு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் மசாலா நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா மணமாக இருக்கும். இந்த ஜீரக மசாலா போட்டு இந்த முருங்கைக்காய் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி இதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த அரைச்ச மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியை தக்காளி ஜூஸை இதோடு சேர்த்திக்கலாம். நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். கிரேவி அதிகமாக வேணும்னா அதிகமாக தக்காளி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் போதுண்டாக்கா அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது ஆயிலில் வேகட்டும். வெந்தால் தான் நல்லா மணமாக இருக்குது. இப்போ வீடெல்லாம் தூக்குது மனம். அந்த அளவுக்கு ஜீரகம், மிளகு, அந்த மசாலா வாடை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுத்து நல்லா நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கா வெந்துடும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த முருங்கைக்காவை இதோட நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு முருங்கைக்காய் தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, காசு கொடுத்து கூட நான் வாங்கலை, தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு எல்லரி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி இது மசாலாலே வேகட்டும். வெந்த பிறகு அப்புறமேல் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்படி கிளறி கொடுத்து கொஞ்சம் நேரம் இது மசாலாலாம் இருக்கட்டும். அப்போ தான் ஜூஸியாக உள்ளுக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா உள்ளுக்குள்ளே மசாலா செல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா மசாலாலே வெந்து வந்துடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு மேலே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அடுப்பில் வந்து வைக்கலாம். நீங்கள் அவசரமாக வேணுண்டா குக்கரில் போடலாம். குக்கரில் போட்டால் ஒரு விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி எல்லாம் உடஞ்சி தூளாகிடும். அப்புறம் வேகலைண்டா கூட தனியாக நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். வந்து 2-3 விசில் விட்டுட்டிங்கனாக்கா எல்லாம் உடஞ்சி குழஞ்சி போயிடும், நல்லாவும் இருக்காது. இப்போ இது கலந்து கொடுத்துட்டு உப்பெல்லாம் போதுமான்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஏன்னா தண்ணி இருக்குது. கொஞ்சம் அது வற்ற விட்டு உப்பு போதுமா காரம் போதுமான்னு பார்த்துக்கலாம். வற்றலைண்டாக்கா நம்ம உப்பும் காரமும் நம்ம சேர்த்திக்கலாம். போதுண்டா அதையே வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் எப்படி கொதித்து வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இந்த இது வந்து முருங்கைக்காய் மேல் தோலெல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சுட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம கிண்டி நம்ம கொடுத்துக்கணும். உப்பு பத்தாமல் இருந்துச்சு, உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு பிஞ்சு சர்க்கரை இதில் சேர்த்திக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திட்டோம்டா. சும்மா இந்த அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துறேன், அதிகமாக இல்லை. வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வெந்து சுண்டி வரட்டும். காயும் வேகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா தளன்னு கொதிச்சு வருது. இப்போ காயும் வெந்துருச்சு பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சமைச்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தில் இதை ஒரு கரண்டி ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து நெய்யை ஊற்றிட்டு நம்ம எடுத்து சாதத்தில் பெசரி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் முருங்கைக்காய்லாம் அவ்வளோ அழகாக வெந்து அவ்வளோ நல்லா வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.